இன்னைக்கு யுகனோட ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாலோவின் செலிப்ரேஷனுக்கு தாங்க. ஸோ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஹாலோவின் செலிப்ரேஷனுக்கு எல்லா கிட்ஸும் ட்ரெஸ்லாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டு வந்து ஒரு பரேட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்லாம் கூட வந்து ட்ரெஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு வந்திருந்தாங்க. யுகனுக்கு வந்து இன்னைக்கு ப்ளூயி ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கோம். அவன் வந்து போலீஸ் ட்ரெஸ் வேணும்னு கேட்டால் லாஸ்ட் மினிட்ல கேட்டனால போலீஸ் ட்ரெஸ் எதுவுமே கிடைக்கல. அதனால ப்ளூயி தான் இருந்தனால அவனுக்கு ப்ளூயே ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால அதுதான் போட்டிருந்தான். இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் அவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்தீங்கன்னா பரேட் மாதிரி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து லைனாக அப்புறம் 4th 3rd 2ndன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் டிகேவை வந்து கூப்பிட்டாங்க. ஸோ எல்லாரும் அப்படியே லைனாக போகும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாரு. குழந்தைங்களாம் ரொம்பவும் என்ஜாய் பண்ணாங்க. என் பையன் எப்படியும் இந்த ட்ரெஸ்லாம் போட மாட்டான், அங்கே போனதுக்கப்புறம் கலெக்டாக தான் போகிறோம்னு நினச்சோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கும் ஒரே குஷி ஆயிடுச்சு. ஸோ அவனும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் கூடவும் வந்து அழகாக டான்ஸ் ஆடி ஒரு பரேட் மாதிரி அவங்களும் பண்ணாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்குற ஃபர்ஸ்ட் ஹாலோவின். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் ஹாலோவினுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு இந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு.